வளர்த்திரை போல் முழுமதி போல் குறையாத வளர்ந்தி போல் தொடர்ந்து என்னை காத்து வரும் தூய மணி அன்னையே. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் ஒரு புதிய பயணம் தெற்கத்தி பயணம். சரியா? ஏண்டா மாப்பிள, கடைக்காரனுக்கு காசு யூஸ் கொடுத்தீங்களா இல்ல ஓசியில அடிச்சு மிரட்டி வாங்கி கொடுத்தீங்களா? காசு தான் கொடுத்துருக்கோம். ஓசியில கொடுத்துருக்கான் என்ன மாமனா மச்சான்? அப்புறம் ஏண்டா ஓசியில போட்டது மாதிரி இந்த டீ கடைக்கார இப்படி பண்ணி வச்சிருக்கேன்? ஏண்டா டீ போடுனா டீல எறும்பு சேர்த்து போட்டு வச்சிருக்க? 2 கிலோ அரிசி, வெங்காயத்துல தக்காளி காய்ல மிளகா வச்சு அவ்வளவுதான். வேற என்னப்பா வேணும்? ஏ மாப்பிள, அவனை கூப்பிடியா? என்னதுன்னு கேட்கணும். வாடா, உன்னை தாண்டா, இங்க வாடா. என்ன பெரிய துறை கான்சோ வர மாட்டீங்களா? இந்த வாரனே சாமான் வாங்கிட்டு இருக்கல, இந்த வாரனே. ஆமா, பெரிய டாடா பொருள் அவரு. கடையை பூரா வாங்க போறாரு. ஏ வெங்காயம் 2 கிலோ கத்திரிக்காய் 2 கிலோ அரிசி வாங்க போற. இது ஒரு காரணம். வாடா வண்ண பேசலாம் பாரு பேச்சு. பாட்டி அரிசிலாம் இங்க இருக்கட்டும், வந்து எடுத்துக்கோ. என்னண்ணே, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏண்டா தம்பி, தோப்புலங்க என்ன நடக்குது? மாமா என்ன மாமா பண்ணிக்கிருக்கீங்க? குழந்தை கொடுக்க சொன்னா நீங்க குடிச்சுக்கிருக்கீங்க. மாமா கொடுங்க மாமா. வாட தங்க, வா வா வா. சரிடா சரிடா. வேலை வட்டி நடக்குதுண்ணே. ஆமா ஆமா, தோப்புல தொழில் செஞ்சாரு. செவனாண்டியில தொழில் சுத்தமா தான் நடக்கும். ஏனே செவனாண்டி ஒரு செவத்த தோளுக்காரைய தள்ளிட்டு வந்து வச்சிருந்தாரு.
அதுவும் ஜெயிலுக்கு போயிருச்சு. இப்ப அந்த இடத்த நிரப்புறதுக்கு அங்க ஒரு சின்ன பிள்ளைய வச்சு தொழில் பண்றாங்களாம்ல. ஏண்டா அப்படியாடா? அண்ணா வேண்டாண்ணே. தப்பா பேசாதீங்கண்ணே. பாடுறா சொம்புதுக்குறவனுக்கு வர கோவத்தை. ஏண்டா வேலை தோப்புல கூத்தடிக்கிறது கும்பல் நடக்கிறது எல்லாம் எடுக்கலாம்ல. நாங்கெல்லாம் ஓரம் மட்டும் பாத்துக்கலாமா? ஓசியை பார்க்க விடுவீங்களா இல்ல டிக்கெட் வசூல் பண்ணுவீங்களா? சொல்ற. ஏண்டா சிக்கலடா. சிவனாடி மாச்சுனா லேசுப்பட்டவே இல்ல. ஒத்தப்பட்டவே உழுது வித வச்சவே அவன். அவன் எதுக்கு உங்க தப்பு கூட்டு வந்திருக்கீங்க? உரம் போட்டு வித வைக்கவா? ஒண்ணு மட்டும் புரியலடா. அது சிவனாண்டு கூட்டு வந்திருக்க போல ராசதுரைக்கு அக்கா தங்கச்சி மரம் வேணும். இவன் போய் உள்ள உழ வைக்கிட்டு இருக்கேன். அது சரிதான். இவங்க பொம்பளைண்டா எல்லாம் ஒன்னா பழகா போல தெரியுது. இதுக்கு தானே சொல்றது, ராசதுரை மாதிரி ஒருத்தன் கிண்ணு கிடைச்சான்னு வச்சுக்க, கருப்பசாமி மாதிரி கம்போட நின்று கிண்ணு காவ காப்போம்ல. தொழில் பார்க்க நட்டியும் விசில் சத்தம் வராதுல்ல. சுத்தமா நீயும் தொழில் பார்க்கலாம்ல. யோ உனக்கு தெரியுமாயா? ஏய் என்னடா சவுண்ட் விடுற? எம்பிட்டு ரேடுன்னு சொல்றா. சொத்த வேணாலும் உன் பேர் எழுதிக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? செவனாடி பேர் நான் தொழில் பார்க்கலாம்ல. டேய் எங்க சிவனண்டையோட தப்பா பேசுறியா? உங்களை பத்து வயசு தெரிச்சு ஆம்பளைங்களா இங்கே இருங்கடா. போய் எங்க அண்ணனை கூட்டி வரண்டா. ஏய் வர சொல்றேன். பல்லாட்டு வாங்கையும் வருஷம் சிகத்தையும் தோப்புல வச்சு தொழில் பண்ணுவீங்க. நாங்க ஊருக்கு எல்லாரும் கொலையா முந்திரிக்கா குழஞ்சு ஓச்சு கத்திரிக்காய் நிறைய நிறைய சுத்தி வா அப்படி நாங்க வேலை சுத்தி உட்காந்துக்கணுமா? ஏண்டா எங்களை பார்த்து கேள மாதிரிதா கிழிச்சு விடும் கிழிச்சு வேணா பாப்பா. வெயில் மண்டையை பொழந்துக்கு விசுக்குண்டாரு. எத்தனை நேரம் அதை ஒத்த நிறைய குடிச்சு அறுத்துக்கு இருப்ப? ஆமா நான் என்ன 10 கையா வச்சுக்கிருக்கேன் வேகமா இருக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அறுத்துக்கிட்டு தானே இருக்கேன். தாமரை இன்னும் ஊருக்குள்ள ஓரப்ப காலையில நல்லா சொன்ன இப்படி ரத்த காய்ச்சோட வந்துருக்கீங்க. கையில மூஞ்சி ஒரு மூட்டு ரத்தமா இருக்கு. அதுக்கு சொல்லுடா சொல்றா. என்ன கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்க போயிருந்தேனே 4 பேர் கூப்பிட்டாங்கண்ணே. உங்களை பத்தி உன்னை தாண்டா இவாரா. செவனாண்டி ஒரு செவத்த தோளுக்காரைய தள்ளிட்டு வந்து வச்சிருந்தாரு. அதுவும் ஜெயிலுக்கு போயிருச்சு. இப்ப அந்த இடத்த நிரப்புறதுக்கு அங்க ஒரு சின்ன பிள்ளைய வச்சு தொழில் பண்றாங்களாம்ல. சிவனாடி மாச்சுனா லேசுப்பட்டவே இல்ல. ஒத்தப்பட்டவே உழுது வித வச்சவே அவன். அவனுக்கு உங்க தப்பு கூட்டு வந்திருக்கீங்க. உரம் போட்டு வித வைக்கவா?
எம்பிட்டு ரேட்டுன்னு சொல்றா, சொத்த வேணாலும் உன் பேர் எழுதிக்கிறேன். எம்பிட்டு ரேட்டுன்னு சொல்றா, சொத்த வேணாலும் உன் பேர் எழுதிக்கிறேன். ஊருக்குள்ளதானே மாமா இருக்காங்க. மாமா வேண்டாம் மாமா. மாமா நில்லுங்க மாமா. வேண்டாம் மாமா, கோபப்படாதீங்க மாமா. அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு என்ன பேடி நினைச்சா? மாமா ஊர்ல என்னன்னா ஏதோ பேசிட்டு போறாங்க மாமா. நீங்க ஏன் மாமா இப்படி கோவப்படுறீங்க? வேண்டாம் மாமா, வாங்க மாமா போயிடலாம். சொன்னா கேளுங்க மாமா. அவங்கதான் என்ன அடிச்சது. எந்த ஆம்பளை விமலை கை வச்சுவேன் வாடா. இவங்க எல்லாம் ஒரு ஆளு. இந்த நாய்களை அடிச்சவங்க வா. ஏய் என்னடா எந்த வரல விமலை கை வச்ச? வேண்டாம் மாமா, போயிடலாம் மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா, போயிடலாம் வாங்க மாமா. விமலை கை வச்சிருப்பீங்க. கேட்கறதுக்கு ஆள் அடியா சும்மா லேய். என் மாமனை பத்தி தாமரை பத்தி எவனா பேசுறவன் சொல்லுங்க. வேண்டாம் இப்ப பேசுறா பாப்பா. ஏய் என் மாமே செவராண்டி கோயில் கோபுரம் மாதிரியா வலதை கொடுத்த இடத்துக்கு தர்மம் பண்ணது தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாலை மறுத்துட்டான். அந்த ஆளைய கறந்த பாலை விட சுத்தமான என் தாமரைய எவன நாயில தப்பா பேசுறவன் சொல்றா. எவனா பேசுறவன்? எத்தனை தைரியம் தான் பேசிருப்பீங்க. ஏய் இந்த ராசோர யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏறப்படால ஒரு சனியனவே தைரியமா ஏபடி எனக்கு சொல்ற அளவுக்கு திமிரு பிடிச்சவன ராசோர. நான் பார்க்கற ரவி தரம தனித்தனம் பண்ண நீ பண்ண போறியா? ஏண்டா என் குடும்பத்தை பத்தி ஏபடி போயிட்டு அசிங்கமா பேசுறீங்களா? தங்க அத்துப்படி பாத்துக்க வெண்ணையில. ஏய் மானம் ஒண்ணுதாண்டா போனா திரும்ப வராது. அந்த மானம் என் குடும்பத்துக்கு இல்லன்னு சொன்ன நான் எவடா சொல்றா. வெட்டி புதைக்கிறவங்க கூட சுருக்கல கூட அருவா கூட என்ன திருப்பி போற? யார் உருவத்தை தப்பா பேசுறியா? தப்பா பேசுறீங்க. சின்ன பையன் உயரத்தை கட்டுறீங்க. என்னோட குடும்பத்தை தப்பா
பண்றீங்களோ? எவனுக்கு தலையாதா வெட்டி பொளந்து விடு மாமா மாமா வாங்க மாமா போலாம். மனங்கட்ட நாய்களா. வாங்க மாமா அவங்க தான் போயிட்டாங்களே மாமா. வாங்க மாமா போயிட்டாங்களே மாமா. வாங்க போயிடலாம் வாங்க மாமா. ஊருக்குள்ள அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிடுச்சுன்னு சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தல. சம்மதம்ன்றது பாக்குவத்துல மாத்தி வாரதே கிடையாது. உன் மனசுல இருந்து வரணும் தாமரை. இந்த விஷயத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சம்மதம். எனக்கு சம்மதமா? நீ வார்த்தையிலயும் சரியா இருப்ப, வாழ்க்கையிலயும் சரியா இருப்பேன்னு நான் நம்புறேன். பாருங்கடா, என் நகை அம்புட்டியும் அடகு வச்சுட்டு வந்த காசு இது. மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. காரியத்தை கரெக்டா முடிச்சு போடணும். இங்க பாருங்கடா, என் பேர் எதுவும் வெளியிட. சரிக்கா. என் தம்பி என்னைய கேட்ட கேள்விக்கு அந்த சிரிக்க அந்த வீட்லயே இருக்க கூடாது. அவ இருந்த தடையும் கூட தெரியக்கூடாது. காசை கல்லால தாண்டா வச்சுட்டு போறேன். இங்க அங்கேயும் சும்மா போயிடாத. சூதானமா பாத்துக்க. நான் போய் வீட்டுல சாப்பாடாக்கி எடுத்துட்டு வரேன். மாமா வந்தா இங்கே இருக்க சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். இத பாருடா, இது 15 ரூபாய், இது 10 ரூபாய். நீ எங்கேயாவது வேடிக்கை பாத்துக்கிட்டு இது 5 இது 10ன்னு வித்துறாத. சரியா? கடையை பத்திரமா பாத்துக்கடா. ஏதாவது வேலைய சொதப்புனீங்க, இந்த அம்சமன் யாரையும் உசுரோட விட மாட்டா. இது பாருமா, மாமா சொல்றது கேட்டுட்டு இங்கே இருக்கணும். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். வரேன்டா. சரியா? வரேன்டா. கடையை பாத்துக்காம இங்கே போயிடாத. என்ன அங்கேயே பாத்திருக்கியா? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா ஓனர் நம்ம கடையை விட்டு எங்க போகுது? வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கா? ஆமா. உங்களுக்கு இளநீ வேணுமா? நல்ல பெரிய இளநியா பார்த்து பெருசா இருக்கணும். 15 ரூபாய் 10 ரூபாயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? நெல் பாப்பா. மாப்பிள்ள எம்பிட்டுப்பா? 30 ரூபா கொடுண்ணே. இந்தா. சரி வரேன். சரிண்ணே. சரி. இல்லை போட்ட எங்கடா தாமரையா? அக்கா வீட்டுக்கு போயிருக்கு, கஞ்சி காய்ச்சிட்டு வர. கஞ்சியாச்ச போயிருக்காளா?
ஏய், யார் நீ? என்ன வேணும்? என்ன வேணும்? தோப்புக்குள்ள எப்படி வந்த நீ? ஏய், என்னடா எது கேட்டாலும் இழிச்சுக்கிட்டே நிக்கிற? யாருன்னு கேக்குறல்ல? ஏய், உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படிடா தோப்புக்குள்ள வந்த? எதை கேட்டாலும் இழிச்சுக்கிட்டே இருக்க? டேய், மரியாதையா போடா வெளியில. டேய், எப்படி வந்தியோ அப்படியே வெளியில போயிடு. போடா வெளிய. தொடப்பு கிட்ட பிஞ்சு போயிடும். போடா வெளிய. யாரா நீ? எப்படி வந்தியோ அப்படியே வெளியில போயிடு. சொல்லிக்கிட்டே இருக்க. போடா வெளிய. ஏய், லூசாடா நீ? போடா. போடா வெளிய. ஏய். டேய், உங்களுக்கு என்னடா வேணும்? டேய், யார் வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமாடா? என்னடா வேணும் உங்களுக்கு? மரியாதையா போயிடுங்கடா. தொடப்பு தடுத்து விளாசி விட்டுருவேண்டா. போயிடுங்க. போயிடுங்கடா. டேய், தொடப்பு கிட்ட பிஞ்சிரும். போயிடுங்கடா. டேய், யாரடா நீங்க? எல்லாம் மாமனுங்க. செவனண்டி என்ன தோட்டம்டா. ஒருத்த உசுரோட போக முடியாதுடா. ஏய், டேய், பொம்பளைனா என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்களா? கொன்னு கூறு போட்டுருவேண்டா. போங்க. போங்கடா. போடா. எல்லாத்தையும் கொன்று வேண்டா. டேய், என் மாமா ராசதுரைக்கு தெரிஞ்சது அத்தனை பேரையும் வெட்டி தென்னை மரத்துக்கு உரமா போட்டு வரடா. போங்கடா. என்னடி என்ன ரொம்ப குடுற? எங்க வீட்டே பேசுறியா மரியாதையா போயிடுங்கடா. போயிடுங்கடா. போங்கடா. யாரு உங்களை அனுப்பினது? இல்ல அம்சமணி அக்கா தான். அம்சமணியா? ஆமா, அம்சமணி அக்கா தான் அனுப்பிச்சு. இங்க வந்து பார்த்த பிறகுதானே தெரியுது தாய் தக்காளி பழம் மாதிரி இருக்க. உன்னை முழுசா அனுபவிக்கிட்டு நினைக்கும் போது மனசு வரமாட்டேங்குது தாயி. மரியாதையா போயிடுங்கடா. வேணாண்டா. மாமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வேணாண்டா. போயிடுங்கடா. ஒரே ஒரு என் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரையும் வெட்டிடுவாடா. போயிடுங்க. போயிடுங்கடா. போங்க.